பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, மை இந்தியா 24x7 அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனலை முக்தார் அவர் தான் அதில் நெறியாளராக, அவருடைய சேனல் தான். ஆனால் அந்த சேனலில் அவர் எடுக்கிற பேட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேட்டி காண்றவங்களை நக்கல் பண்ணுற மாதிரியும், நையாண்டி பண்ணுற மாதிரியும், கேவலப்படுத்துகிற மாதிரியும், அவமானப்படுத்துகிற மாதிரியும் தான் அவர் இன்டர்வியூ பண்ணுவார். அவர் என்னமோ பெரிய சிறந்த அறிவாளி மாதிரியும், அதில் எதிரில் உட்காடுறவங்கலாம் ஏதோ அறிவில்லாதவங்க மாதிரியும் இவர் கிண்டல் அடிக்கிறதும், கேலி பண்ணுறதும், நக்கல் பண்ணுறதும், இது ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப காலமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அவருக்கிடையே நிறைய எதிர்ப்புகள் நிறைய கிளம்பிட்டு இருந்துச்சு. முதல்ல சத்யம் டிவியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேட்டி கொடுத்தவங்க, அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சத்யம் டிவிக்கு போய் அவரை அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையெல்லாம் போய் அவங்க நிறைய முற்றுகையிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்படியும் அந்த ஆளுக்கு புத்தி வரல. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, சத்யம் டிவியில் உட்கார்ந்தா இவர் நம்ம சத்யம் டிவி பேரே கெடுத்துடுவாருன்னு அவரை அடித்து விரட்டி விட்டாங்க. வெளியே விரட்டி விட்ட பிறகு இங்கே நிறைய சேனலில் போய் சான்ஸ் கேட்டார். இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. வேறு வழி இல்லாமல் மை இந்தியா 24x7 அப்படின்னு ஒரு சேனலை ஆரம்பித்து சத்யம் டிவியில் என்னென்ன கூத்து பண்ணாரோ அதே கூத்தை இப்போ அங்கே பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொருவரையும் பேட்டி காணுங்கிற பேரில் அசிங்கப்படுத்துகிற வேலை தான் அவருடைய வேலை. இப்போ சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை பேட்டி காணும் போது, காமராஜரை பற்றி இந்த தரக்குறைவான ஆளு அபாண்டமா பழி சுமத்தி கேவலமா பேசியிருக்காப்புல. காமராஜரை பத்தி பேசுறதுக்கு இந்த முக்தாருக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல அவரு கேமரா முன்னாலே உட்கார்ந்தா கண்டதெல்லாம் பேசிடலாமா? அது பேசுறதுக்கு ஒரு ஆள் தராதரம் இல்லையா? காமராஜரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? முதல்ல நீ இதை காமராஜரை விட்டு மற்ற சாதிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி நீ ஒரு வார்த்தை பேசிற பார்ப்போம். நீ சரியான ஆம்பளை தானே, நீ பேசி பாராம பார்ப்போம். காமராஜரை பேசி இல்லை, அதே மாதிரி அந்த தலைவர்களுக்கு தைரியமா பேசு. நாடாருங்கிறதுனால அமைதியா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் கேட்கிறாரு, இதெல்லாம் நீ பேசாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, நிறைய பேர் கொதிப்பாங்கன்னு. சாதியாவது மண்ணாங்கட்டியாவது அப்படிங்கிறீங்க. என்ன என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க நீங்க? ஏங்க, காமராஜர் இல்லைன்னா நீங்க அன்னைக்கு படிச்சுட்டு இப்படி கோட்டு போட்டு அவங்க உட்கார்ந்துருக்க முடியுமா? ஒரு கேமரா முன்னாடி அவர் போட்ட பிச்சைனாலதான் நீங்க படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதை முதல்ல மறந்துடாதீங்க, சரிங்களா? என்னமோ நீங்க பார்த்த மாதிரி காமராஜர் காலத்துலதான் தமிழ்நாடு கடனாகிட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் என்னைக்குங்க அவர் ஆட்சியில கடன் வந்துச்சு நீங்க பாத்தீங்களா? எத்தனையோ அணைக்கட்டு கெட்டும் போது அதுல இருக்க உரிய பணத்தை சேமிச்சு அதுல மிச்சம் பிடிச்சு அந்த காசை திரும்பியும் அரசாங்கத்துக்கு கொடுத்த ஒரு மாமனிதர் காமராஜர். கேள்விப்பட்டது இல்லையா? என்னமோ அவர் ஆட்சிக்கு வந்தது பிறகுதான் கடன் அதிகமாயிட்டு சொல்லியிருக்கீங்க. அவர் என்ன இப்ப இருக்கிற மாதிரியா அவரு கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருக்காரு? ராஜாஜி காலத்துல ஏதோ ஊழல் புகார் இல்ல, ஊழல் இல்ல, லஞ்ச லாவண்யம் இல்ல. ஆனா காமராஜர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல ஊழலே வந்தது, லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடிச்சுங்கிற மாதிரி பேசுறீங்க. காமராஜர் காலத்துல யாருங்க லஞ்சம் வாங்கினா? இருந்த அமைச்சர்கள் 8 பேர் தான். 8 பேருமே மணியான அமைச்சர்கள். ஊழல் செஞ்சிருக்காரா? லஞ்சம் வாங்கியிருக்காரா? உங்களால சொல்ல முடியுமா? யாரை பார்த்துங்க பேசுறீங்க? காமராஜர் காலத்துல தான் ஊழல் பெருகிட்டுன்னு. காமராஜர் என்னமோ தனக்கு சொத்து சேர்க்கல, ஆனா தான் சாதியை சார்ந்தவங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. சிவகாசியில கள்ள நோட்டு அடிச்சாங்க, அந்த கள்ள நோட்டு அடிக்கிறவங்களுக்கு காமராஜர் உறுதுணையா இருந்திருக்காரு சொல்லியிருக்கீங்க. நாக்குல நரம்பு இல்லாம பேசக்கூடாது முக்தார் சார். கள்ள நோட்டுக்கும் இவருக்கு என்னங்க சம்பந்தம்? யாரோ எவனோ ஒரு பதிவை வாட்ஸ்அப்லயோ முகநூல்லையோ போட்டாங்கன்னா அதை எடுத்துட்டு படிச்சிடறதா? வரலாறு தெரியுமா உங்களுக்கு காமராஜரை பத்தி? அது மட்டும் இல்லாம விருதுநகர்ல அவர் சமுதாயத்தை சேர்ந்த சில தொழிலதிபர்கள் உணவுல கலப்படம் பண்ணாங்க. அந்த கலப்படம் பண்ண உணவை பதுக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கு காமராஜர் உறுதுணையா இருந்தாரு. அவங்க தொழில முன்னேறதுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு நீங்க கூட இருந்து பாத்தீங்களா சார்? என்ன அர்த்தத்தில் நீங்க இதெல்லாம் பேசுறீங்க?
இல்ல நாடார அடிச்சா யாரும் எந்திரிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு பேர் வரணும்னா உடனே காமராஜரை கையில தூக்கிறது. இந்த திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய திமுகவுடைய அடி வருடிகள், அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அவங்களும் அப்படித்தான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வேணும்னா உடனே காமராஜரை கையில தூக்கிட்டு அவரை பத்தி ஏதாவது அவதூறா பேச வேண்டியது. உடனே ஒரு வாரத்துக்கு எல்லாருமே அவரை அந்த பேசுறவரை பத்தி பேசுறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பேசுறீங்களா? உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக காமராஜரை கையில் எடுக்கிறீங்களா? இல்ல அவரை தரக்குறைவா பேசினா இந்த சமுதாய மக்கள் வெளியே வரமாட்டாங்க, ரோட்டுக்கு வர மாட்டாங்க, போராட மாட்டாங்க, உங்க வீட்டை முற்றுகையிட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கள்ள நோட்டு அச்சடிச்சதையும், விருதுநகர்ல உணவுப் பொருளை கலப்படம் செஞ்சதையும் நாடாளுமன்றத்தில் எதிரொலிச்சோன்னா அப்ப இருந்த பிரதமர் நேரு இது வேற வழி இல்லாம காமராஜர் ஆட்சியிலிருந்து இறக்கி அவரை டெல்லிக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை நீங்க எப்படி சார் சொல்லலாம்? அப்படியே நடந்தது வரலாறு அதானா? உங்களுக்கு தெரியுமா? அது காமராஜர் ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம கட்சிக்கு தலைமை பொறுப்பு போயிடணும், கட்சியை வழி நடத்தணும், அப்படி ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் முதல்வர் பொறுப்புல இருந்து விலகி அவரு டெல்லிக்கு போய் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரானார். நேரு ஒன்னும் அவரை நீ முதல்வர்ல இருந்து விலகி வந்துரு, உன் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதனாலதான் நீ அங்க வந்துரு அவரை கூப்பிடல. கேப்லான்னு ஒரு திட்டம் இருக்கு தெரியுமா? அதுதான் அந்த திட்டம். இதனாலதான் காமராஜர் தமிழக முதல்வர் பதவியை விட்டுட்டு ஆல் இந்தியா லீடர் ஆனார். இதை நீங்க உங்க இஷ்டத்துக்கு கட்டுக்கதை கட்டாதீங்க. இன்னமும் நேரு இவரை பேரை கெடுத்துருவாருன்னு இவரை டெல்லிக்கு கூட்டதாகவும், அந்த காலகட்டங்களில் பக்தவச்சலத்துக்கும் காமராஜருக்கும் முதல்வராக முடியாது போட்டி, யாரு முதல்வராகுது. காமராஜர் கே பிளான்ல அவர் ஆல் இந்தியா தலைவராகி பக்தவச்சலத்துக்கு அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டு போனார். பக்தவச்சலம் என்ன பண்ணார் தெரியுமா? 3 ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு செயல்படுத்தினார். உடனே திமுக காரங்க வயிற்றிலே அடிச்சுக்கிட்டு எங்க இந்த பிளான் மக்கள் மத்தியில ஒரு பெரிதா போயிருமோ அப்படின்ட்டு மக்கள் மத்தியில பேசுறாங்க, எல்லா மேடைகளையும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? பக்தவச்சலம் கொடுத்த அரிசி புழுத்து போன அரிசி, மக்கள் இதான் சாப்பிடுறாங்க, இது ஒரு ஏமாற்று அரசு அப்படின்னு காங்கிரஸ் அரசாங்கம் மேலும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்றதோடு மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு? 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 1 ரூபாய்க்கு 3 படி நல்ல அரிசி தருவோம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து அன்னைக்கு நீங்க ஆட்சியை பிடிச்சீங்க. இப்ப இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி அப்படிதான் பண்றீங்க. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி நீங்க நாட்டை பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதுதான் அந்த காலத்திலேயே நடந்திருக்கு. அப்ப இருக்கிற அண்ணா, நெடுஞ்செழியன், கருணாநிதி இந்த 3 பேரும் மேடைதோறும் பேசி புழுத்து போன அரிசியை கொடுத்தாங்க. 1 ரூபாய்க்கு 3 படி நாங்க தர்றோம், நல்ல அரிசியா தர்றோம் சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லி மக்களை ஏமாத்தினீங்க. கொடுத்தீங்களா? ஆட்சிக்கு வந்தது பிறகு கொடுக்கல. இல்ல, இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முடிவு கட்டினீங்க. இதெல்லாம் தெரியாத காங்கிரஸ் இன்னைக்கு உங்க காலையில கிடக்குறாங்க. தமிழகத்துடைய தலைவர் செல்வ பிறந்தைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. என்னமோ காங்கிரஸ்காரங்க திமுகவை தூக்கி பிடிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரியும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சா நீங்க திமுக இருக்க மாட்டீங்க, என்னைக்கோ ஓடி போயிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு அபண்டமான ஒரு பழியை முக்தார் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் மேலேயே சுமத்திட்டு இருக்காரு. இது நல்லதுக்கு இல்ல. சமுதாய தலைவர்கள்லாம் வெகுண்டு எழுந்துட்டு இருக்காங்க. காமராஜர் சமுதாயம் ரோட்டுக்கு வர மாட்டாங்க, போராட மாட்டாங்க நீங்க நினைக்காதீங்க. குட்டை தான் ஓரளவுக்கு தான் குனிவாங்க. முக்தார் இதோட கடைசியா இருக்கட்டும். இனிமேல் காமராஜரை பத்தியோ சமுதாயத்தை பத்தியோ என்னமோ நக்கல் நையாண்டி கேவலமா இந்த இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறதெல்லாம், சிரிக்கிறது, என்னமோ எகத்தாளமா சொல்றீங்க. காமராஜருக்கு நல்ல பேர் இருக்கு, அதை கெடுக்க வேணான்னு பாக்குறேன்னு. நீ என்னங்க கெடுக்கிறது காமராஜரை? அவர் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் மேல இருக்கிற வைத்தறிச்சல்ல நீங்க இப்படி பேசுறீங்களா? அப்படிப்பட்ட தலைவர் உங்களுக்கு கிடைப்பாங்களா? முதல்ல என்னமோ தமிழ்நாட்டில் உள்ள கனரக தொழிற்சாலைகள்லாம் காமராஜர் கொண்டு வரல, பெல் நிறுவனம் எல்லாம் காமராஜர் கொண்டு வரல, அது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அப்படி சொல்றீங்களே. மத்திய அரசு சாதாரண கொண்டு கொடுப்பாங்களா? இங்க இருக்கிற முதல்வர் போய் தன்னுடைய கோரிக்கையை மத்திய அரசுக்கு போய் சொல்லுவாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேணும், இந்த திட்டம் பண்ணி கொடுங்க. அப்படி கிடைத்த மணிமணியான திட்டங்கள் தான் அந்த கனரக திட்டங்கள்லாம். என்னமோ மத்திய அரசு அவங்களா கொண்டு கொடுத்துருவாங்களா?
நான் இப்ப இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி போய் கேட்க வேண்டியதானே, மத்திய அரசுல போய் எங்களுக்கு அந்த திட்டத்தை கொடுங்க, இந்த திட்டத்தை கொடுங்க, செஞ்சு கொடுங்கன்னு. நிதி தரல மட்டும் வாயிலையும் வச்சு அடிச்சுக்கிறீங்கல்ல, அந்த நிதி எதுக்கு கேட்குறீங்க? அவங்க ஏன் அவங்களுக்கு நிதி கொடுக்கல, அதை முதல்ல நீ சிந்திக்கணும்ல. அதே மாதிரி தான் காமராஜர் அன்னைக்கு போய் கேட்க போய் தான் அந்தந்த திட்டங்கள் நிறைவேறிச்சு, அதுக்குரிய இடங்களை தேர்வு செஞ்சு கொடுத்தாரு, அதுக்கு எவ்வளவு ஆய்வு செஞ்சிருக்காருங்க உங்களுக்கு தெரியாதா? அதை இன்னமும் மத்திய அரசு தான் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. காமராஜரை கொச்சைப்படுத்துவதை இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள் முக்தார். நான் சொன்ன மாதிரி தான் மற்ற சமுதாய தலைவர் இருக்காங்களே, பேசி பாருங்களேன், இதே மாதிரி நக்கல் நையாண்டியை பேசி பாருங்களேன். உங்களுடைய சேனல் வளர்றதுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட தலைவர்களை அவமானப்படுத்துவதோ அசிங்கப்படுத்துவதோ ஒரு மனத்தனமான செயல், ஒரு கீழ்த்தரமான செயல். அவர் போட்ட கல்வி பிச்சையில படிச்சுதான் நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து கோட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க முக்தார். அதை நான் மீண்டும் சொல்றேன். இத்தோடு இந்த நையாண்டிய நக்களை விடுங்க. இதுக்கு மேல் நீங்க ஏதாவது பண்ணதா இருந்தேன்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். காவல்துறையினர் இதுக்காக முக்தாரை கைது செய்ய வேண்டும். அவரை காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய கருத்துக்களை அவர் மறுப்பு தெரிவிக்கணும். சமுதாய மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. வேண்டாம் முக்தார், இத்தோட நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கிண்டல் கேலி எல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோங்க. சமுதாயத்து மேல காட்டாதீங்க, அதுவும் குறிப்பா காமராஜர் மேல காட்டாதீங்க. நன்றி, வணக்கம்.